Good morning, students. Good morning to all. Today, we are going to see Unit 6, Supplementary Reader, Mother's Voice, written by Vasil Besnoy. Warm up. If you are given an opportunity to go on a one-way trip to Mars, will you accept it? Discuss. இந்த ஒன்-வே ட்ரிப்னா இந்த ஒரு நாள் உங்களுக்கு மார்ஸ்க்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? ஹவு யூ கேன் ஃபீல் தட், எப்படி நீங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஸ்டோரி இஸ் அபவுட் த டிஸ்கஷன் பிட்வீன் மதர் அண்ட் சன். அம்மாவுக்கும் மகனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு டிஸ்கஷன் இன் மார்ஸ். எங்க மார்ஸ்ல ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு டிஸ்கஷன் தான் இந்த மதர்ஸ் வாய்ஸ். ஹவ் அவர் எர்த் சுட் பி பெட்டர், நம்மளோட எர்த் எந்த அளவுக்கு பெட்டரா இருக்கு அப்படின்றதுதான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். தென் so the story talks about the love and affection between mother and son. அம்மாவுக்கும் மகனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் கூட சொல்லலாம். And an explorer, being a son, tries to convince his mother as he is parting from her to neighboring galaxy where he would never return. So for the job, அவனோட ஒர்க்கே இந்த மார்ஸ் விண்வெளியில தான் அவனோட வேலை. ஸோ அவன் என்னது நெக்ஸ்ட் கேலக்சி, அடுத்த கேலக்சியில போய் ரிசர்ச் பண்ற மாதிரி போறான். பட் he forgot his native place. அம்மாவை ஒரே ஒரு தடவை என்ன பண்றான், விசிட்டுக்காக ஒர்க் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அந்த இடத்துல அவன் ஒவ்வொரு இடமா சுத்தி காமிச்சு சொல்றான், இங்க பாருங்க, இங்க எப்படி இருக்கு பாருங்க, இந்த மார்ஸ் பாருங்க, அடுத்த கேலக்சி பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் சுத்தி காமிச்சு ஒன்னா சொல்றான். ஸோ சொல்லும் போது அந்த அம்மா எப்படி நம்மளோட எர்த்து, நம்ம வாழ்ற பூமி எந்த அளவுக்கு பெஸ்ட் அப்படின்றத அங்க சொல்றாங்க. அதுதான் இந்த ஸ்டோரி, மதர்ஸ் வாய்ஸ். Read a story about the street of discovery that prompts a young astronaut to go looking for another world. Young astronaut இன்னொரு வேர்ல்ட எப்படி பார்க்கறாருன்ற. When she came to the moon, she looked around and admired the moonscape. I never realized it was such a beautiful place. So when she came, அவள் என்னது, அவள்னா யாரு, சீனா இங்க அம்மா, இந்த யங் அஸ்ட்ரோனட்டோட அம்மா. அவங்க அந்த நிலாவுக்கு வந்த போது அந்த நிலாவை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. இந்த அளவுக்கு இந்த நிலவு அவ்வளவு அழகான பிளேஸா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. That only I never realized it was such a beautiful place. She took her along the endless tunnels of Selenopolis, showing her the tall structures which propped up the star-studded sky. He took her along the endless tunnels. என்னது, நட்சத்திரம் நிறைந்த விண்வெளியில அந்த டனல்ஸ்னா சுரங்க பாதைன்னு சொல்லும். அந்த நிலவோட அந்த சுரங்க பாதையில இன்னொரு உலகத்தை காண விரும்புற ஒரு இளம் விஞ்ஞானியோட கதை தான் இது, இந்த ஸ்டோரி. ஸோ நட்சத்திரம் நிறைந்த வானவெளியில் தூக்கி எறியப்பட்ட ஒரு நிலவோட சுரங்க பாதை. அதாவது அந்த நிலவை பார்க்கும்போது, தூரத்துல இருந்து பார்க்கும்போது வானத்துல இருக்கக்கூடிய ஒரு டனல் சுரங்கப்பாதை மாதிரி இருக்காங்க. அந்த சுரங்கப்பாதையில ஒரு உலகத்தை பார்க்கக்கூடிய அந்த இளம் விஞ்ஞானியோட கதை தான் இந்த ஸ்டோரி. இட்ஸ் சோ ஈஸி டு வாக் ஹியர் சன், அது நடக்கிறது ரொம்ப ஈஸி தானே மகனே அப்படின்னு கேக்குறாங்க. His mother had still a young, ringing voice, perhaps because she had been such a great singer. அவனுடைய அம்மா ரொம்ப இளமையானவங்க. தென் அந்த வாய்ஸ், see the voice, ringing voice, ringing voice அப்படி கணீர்ன்ற ஒரு குரல், மணியோசை மாதிரி ஒரு குரல். தென் ஒருவேளை இந்த வாய்ஸ் வச்சு அவங்க நல்ல ஒரு பாடகியா கூட இருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. So long as he could remember her, she had always liked singing. So long as he had, அவங்க என்னது, singing. On holidays, when they had guests, she sang cheerily and enthusiastically.
But on weekdays, as they went about their course, her singing was muted and a little sad. சொல்லானது அவங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப உற்சாகமா எப்பயுமே வந்து வீட்டுல அந்த ஹாலிடேஸ்ல கெஸ்ட் வந்திருக்கும் போது அவங்க ரொம்ப உற்சாகமாவும் சந்தோஷமாவும் பாடிட்டே இருப்பாங்களாம். பட் அதே நேரத்துல அந்த வீக்கெண்ட்ல அவளோட பாடல்களையும் எல்லாருமே பாடுவாங்க. ஆனா மத்தவங்க பாடுறது கொஞ்சம் சோகமா இருக்கும். அம்மா பாடுறது மட்டும்தான் நல்ல இனிமையா இருக்கும். இவங்களோட பாட்டு, அம்மாவோட பாட்டை மத்தவங்களும் பாடுவாங்க. பட் ஆனா அதெல்லாம் வந்து கொஞ்சம் சோகமான ஒரு வாய்ஸ் மாதிரி இருக்கும். See, even talked in a sing-song manner. அவங்க எப்படி இருக்காங்களாம்? Even talked in a sing-song manner. ஒரு sing-song mannerனா ஒரு அசாதாரணமான ஒரு ஏதோ ஒண்ணு அவங்க குரல்ல வந்து ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. Now, too, there was something unusual in her voice. Perhaps she was excited because it was her first visit to the moon. As he listened to her familiar voice that was so dear to him, he wondered why it had this ringing sound. ஆனா இப்ப கூட ஏதோ ஒரு அசாதாரணமான ஒன்று அவங்களோட குரல்ல ஒலிச்சிருக்கு. அந்த அம்மா கேக்குறாங்கல்ல, இதுல நடக்கிறது ரொம்ப எளிமைதானே அப்படின்னு. ஒருவேளை சந்திரனுக்கு முதல் முறை பயணித்து வந்தனால அவங்களுடைய குரல்ல அந்த வாய்ஸ் சேஞ்சஸ் இருக்கலாம். இருந்தாலும் ஏன்னா வந்து பொதுவாவே ஒரு டிஃப்ரெண்டான பிளேஸ்க்கு போகும்போது நம்மளோட வாய்ஸ் வந்து மாறின மாதிரி தான் தோணும். அதனால அம்மாவோட வாய்ஸ் இப்படி தோணுது போல அப்படின்னு அவன் நினைக்கிறான். தென் ஒருவேளை தன்னோட அம்மாவோட குரலை நினைச்சு பார்க்கும்போது அவனுக்கு தன்னோட குடும்பத்துல ஃபேமிலி மெம்பர்ஸ்ட பேசுற பேச்சுக்கள் எல்லாமே அப்படியே மணி ஓசை போல இருக்குமே, அம்மா ஒவ்வொருத்தவங்கிட்ட பேசுறது அப்படி இருக்குமேன்றத அவன் இமேஜின் பண்ணி பாக்குறான். ரிங்கிங் சவுண்ட், மணி ஓசை போல இருக்கிறது. Back home the orchards are in bloom. There will be a lot of fruit this year. If only the fruits don't strike. Will you come for a holiday in the summer? Back home வீட்டிற்கு திரும்பணும். நெக்ஸ்ட் என்னது, பழமரங்கள் எல்லாமே பழம் பழுக்கிற நிலையில இருக்கு. தென் அந்த there will be a lot fruit this year if only frostனா அந்த பனி, அதாவது இந்த உறைபனி மட்டும் வராம இருந்திருந்தா இந்த வருட கோடை விடுமுறைக்கு நீங்க வந்திருப்பீங்க இல்லையாமா அப்படின்னா. வந்திருப்பீங்க இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு கேட்டா? அம்மா கேக்குறாங்க. வீட்டுக்கு திரும்பணும், நீயும் வா. இந்த நேரத்துல வந்து அந்த சம்மர் ஹாலிடேஸ்ல அதிக பனி வந்து அட்டாக் பண்ணாம இருந்துச்சா நீ வந்திருப்பேல அப்படின்னு கேக்குறாங்க. He almost told her about the expedition. அவன் ஏற்கனவே அந்த எக்ஸ்பெடிஷன் செலவு, கொஞ்சம் செலவை பத்தி நினைச்சு பாருங்கம்மான்னு சொல்றதுக்கு வாய் நுனி வரைக்கும் வந்துருச்சு. ஏன்னா சாதாரண ஒரு ஃபாரினா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இந்த மாதிரி இதுக்கு போனாலும் சரி, போய் வர்றதுன்றது அந்த அளவுக்கு சுலபம் கிடையாது. அதுக்கு நிறைய எக்ஸ்பெடிஷன் வேணும். So the words were on the tip of his tongue, but he checked himself. Tip of his tongue, அந்த நாக்கு நுனி வரை வந்துருச்சு. He almost told her about the expedition. What is this expedition? How much we have to spend for the travel அப்படின்னு சொல்ல வந்துச்சு. ஆனா அப்படியே செக் பண்ணிட்டு அவன் அப்படியே நிப்பாட்டிக்கிட்டான். Why make her worry? Worry, that was it. There was worry in her voice. அப்போ எனக்கு எதுக்கு நம்ம அம்மா வருத்தப்பட வைக்கணும், கூப்பிட்டதுமே செலவு நிறைய ஆகும்லமா, நான் வரலமான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எதுக்கு இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். தென் அவனோட வார்த்தையில, அதாவது அம்மாவோட வார்த்தையில உற்சாகம் தெரிஞ்சாலும் அம்மாவோட குரல்ல ஒரு வருத்தம் இருந்ததை அவனால உணர முடிஞ்சுச்சு. ஏன்னா தன்னோட பையன் தன்னோட வந்து இருக்கணும்ன்றது ஒரு பேரண்ட்டுக்கு ஆசை. ஏன்பா இந்த லீவுக்குனாலும் வரலாம்லப்பா அப்படின்னு கேக்குறப்பயே அவங்களோட குரல்ல ஒரு வருத்தம் இருந்ததா இவனால உணர முடிஞ்சிச்சு. Had she guessed that this was a parting? ஒருவேளை அம்மா வந்து இது வந்து அவங்களோட பங்களிப்பு, அவங்களோட வேலை அவங்க கேக்குறாங்க அப்படின்னு உணர்ந்திருப்பாங்களான்னு அவன் நினைக்கிறான். Then it's easy to walk here.
he said, but the distances were long. Selenopolis occupies more than 100 square kilometers. Let's ride for a bit. It's easy to walk here. இங்க நடக்கிறது ரொம்ப எளிமையானது. It is very very easy for them, isn't it? அவங்களுக்கு அங்க then but the distance are long. ஆனா என்னது தூரம் ரொம்ப நீளமா இருக்கமா இருக்கும். அது ஃபேஸ்ல வந்து நம்ம வாக் பண்ணி நடந்தோம்னா சாதாரணமா நம்ம வாக் பண்ணா நம்மளோட இமேஜின்ல ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ரீச் பண்ண முடியும். பட் நிலால வந்து வேகமா நம்ம மூவ் பண்ற மாதிரி தெரியும். பட் we have to travel long distance. ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். தென் 100க்கும் மேற்பட்ட அந்த சதுர கிலோமீட்டருக்கு நிலாவை வந்து அந்த செலினோபோலிஸ்ன்றத ஆக்கிரமிச்சிருக்கு. செலினோபோலிஸ் அந்த முகடுகள் மாதிரி அந்த மணல் முகடுகள் இருக்குல்ல, அந்த நம்ம இங்கப்பா அந்த பாலைவனத்துல எல்லாம் இருக்கும் டெசர்ட்ல அந்த மாதிரி. தென் கொஞ்சம் லெட்ஸ் ரைட் ஃபார் எ பிட், வாங்க கொஞ்சம் காலார நடந்து வருவோம் அப்படின்னு அம்மாட்ட சொல்றான். A moving pavement covered with green plastic stripes rugged them through echoing tunnels and spacious caves with walls sparkling in the light of the quartz lamps. A moving pavement என்னது அந்த பச்சை நிற அந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரைப்ஸ் நெகிழி துண்டுன்னு சொல்றாங்க, அதை வச்சு மூடப்பட்டு இருக்கக்கூடிய மூவிங் பர்மனன்ட் அந்த நடக்கக்கூடிய, அதாவது நம்ம ஏர்போர்ட் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லிப்ட் அந்த இன்னும் சில இடங்கள்ல மூவிங்கா போற மாதிரி இருக்கும். யூஸ்வலி அந்த எஸ்கலேட்டர்ல வந்து அந்த கம்பளம் மாதிரி விரிச்சு மூவிங் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து அங்க விரிச்சிருக்காங்க. தென் அந்த குவார்ட்ஸ் விளக்குகளோட வெளிச்சத்துல அந்த சுவரோடு அந்த சுவர் மாதிரி இருக்கான், சுவர்கள் நிறைந்த அந்த சுவரோடு கூடிய சுரங்கங்கள் அந்த பெரிய பெரிய குகைகள் எல்லாமே அந்த செலினோபோலிஸ்ல, அந்த பிளேஸுக்கு பேரே செலினோபோலிஸ்ல இருக்கு. The elevator delivered them to the surface. She looked in silence at the enormous lily-shaped tent over a crater that was at least a kilometer in diameter. அவங்க அந்த லிப்ட் வந்து இப்ப என்னது அவங்கள அப்படியே தரையில இறக்கிடுச்சு. தரைனா என்னது அந்த அந்த நிலால இருக்க அந்த ஸ்பேஸ்ல 1 கிலோமீட்டர் விட்டத்துல என்ன இருக்கு, அந்த ஒரு பெரிய லில்லி போல அந்த கூடாரம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் என்ன, ஒரு கூடாரம் மாதிரி இருக்கிறத அம்மா அப்படியே சைலண்டா நோட் பண்ணி பாக்குறாங்க. The community of Nathan Square, he told her. அதுக்கு பேர் என்ன, கம்யூனிட்டி ஆஃப் பல்வேறு நாடுகளை சேர்ந்த மக்கள் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க அந்த செலினோபோலிஸ் பிளேஸ்ல வேலை பார்க்குற எல்லாருமே இங்க வந்து தங்குவாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வருவாங்க. People of different nationalities who work in Selenopolis come here after work அப்புறம் இங்க வருவாங்க. And there are some tourists, அங்க சில டூரிஸ்டும் அதுல வந்து தங்குவாங்க. They were walking towards the lake. It's quite an exotic experience to have a swim on the moon. They were walking towards the lake. இப்ப என்னது ஒரு ஏரியை நோக்கி நடக்கிறாங்க. தென் அந்த நிலால இருக்கக்கூடிய ஏரியில வந்து நீந்துறது ரொம்ப வந்து எக்ஸாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் என்னது, ரொம்ப ஒரு மனசை ஈர்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவும் ஒரு சந்தோஷமான அனுபவமாவும் இருந்துச்சு இந்த ஏரியில நீந்துறது. I am sure it's better in the river Dnieper when you come to the earth for your holiday. I am sure. இப்ப அம்மா இன்னும் அதை விடவே இல்லை. நான் உறுதியா சொல்றேன், நீ அடுத்த முறை பூமிக்கு வரும்போது Dnieper அண்டர்லைன் பண்ணப்பா, this is the name of the river. பூமிக்கு வரும்போது அந்த நீப்பர் நதியில குளிச்சா இதை விட சுகமான அனுபவத்தை உன்னோட ஹாலிடேஸ்ல உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த நிலால இருக்கக்கூடிய ஏரியில நீந்துறது ஒரு புது அனுபவம்னா அம்மா இப்ப அப்படியே எக்ஸாம்பிளா என்ன சொல்றாங்க, நீனு நம்ம பூமியில இருக்கக்கூடிய அந்த நீப்பர் ரிவர்ல வந்து குளிச்சு நீந்தினா அது இன்னும் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவ அப்படின்னு சொல்றாங்க. When they looked at the asteroid where two spaceships the size of the Constantina TV tower were pointed into the black void of the universe, she sighed again. When they looked at the
அஸ்ட்ரோடம் வேர் டூ ஸ்பேசஸ். அப்ப வந்து அவர்கள் இந்த ஆஸ்ட்ரோடோமை பார்த்த போது ஒஸ்டான்கின்றது வந்து ஒரு டவர், இது த டவர் ஆஃப் டெலிவிஷன் டவர் மாதிரி. அந்த தொலைக்காட்சி கோபுரத்தோட அளவு 2 விண்கலங்கள், பெரிய பெரிய அந்த விண்கலங்கள் ஃபேஸ், அது வந்து இந்த பிரபஞ்சத்தோட அந்த கருப்பு வெற்றிடம், பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய அந்த கருப்பு வெற்றிடத்தை சுட்டி காட்டுது, அப்படியே எடுத்து காமிக்குது. அந்த அளவுக்கு அந்த விண்கலங்கள் அங்க நிக்குது. வாட் ஆர் திஸ், இவைகள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அம்மா. வாட் ஆர் திஸ்? லாங் ரேஞ்ச் ஸ்பேஸ்ஷிப்ஸ் மதர், they were planning an expedition to a neighboring galaxy. இது என்னன்னு கேட்கும் போது இது ரொம்ப நீண்ட தூரத்துல பயணிக்கக்கூடிய ஒரு விண்கலங்களாமா. இது வந்து பக்கத்துல இருக்க விண்வெளிகளுக்கு ஏவுகணைகளை விட, அதாவது பக்கத்துல இருக்க கேலக்சிக்கு வந்து ஏவுகணைகளை விடுறதுக்கு ஒரு ஸ்கீம் போட்டிருக்கோம், அதுக்காக இது வச்சிருக்காங்கன்னு சொல்றான். She screwed up her eyes to look at the rockets where assemblymen were busy. அதே ராக்கெட்ல ஓய்வு இல்லாம மும்மரமா வேலை செய்யற மனிதங்களை பார்க்கும்போது அம்மா தன்னோட கண்ணை நல்லா அப்படி தொடச்சுக்கிட்டாங்க. They look quite small from a distance. என்னது, அவங்க தூரத்துல இருந்து பார்க்கல இந்த கேலக்சி அந்த டவர் மாதிரி இருக்குல்ல, அந்த இதுல இருக்கவங்களை பார்க்கும்போது ரொம்ப சின்ன ஆள்களா தெரிஞ்சாங்க. She said quietly, why should people go up into the unknown? Why ask for trouble? இப்போ அம்மா அவங்க கேக்குறாங்க, ஏன் மக்கள் அந்த தெரியாத கிரகத்திற்கு போக விரும்புறாங்க, ஏன் ஆபத்தை விலை கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு அம்மா அமைதியா கேக்குறாங்க. இருந்தா ஒர்க்க இங்க மட்டும் பார்க்க வேண்டியதானே, ஏன் அடுத்த கேலக்சில வாட்டர் அந்த ஏர் எல்லாம் இருக்குமா அப்படின்றத செக் பண்றதுக்கு எதுக்காக அப்படி ரொம்ப விலை கொடுத்து வாங்குறாங்கன்னு கேக்குறாங்க. These are very reliable spaceships mother. அவை எல்லாமே ஒரு நம்பகமான விண்கலங்கள் அம்மா அப்படின்னு சொல்றாங்க. Wouldn't it make more sense to settle properly on the moon first and then on the planets in the solar system before going further? மனசுதாங்க, முதல்ல சந்திரன்லயும் சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய கிரகங்களையும் மேலும் இன்னும் பல கிரகங்கள்லயும் செல்லாம இருக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் வந்து என்னது, சந்திரன்ல ஒழுங்கா இருந்து அந்த வேலையை பார்க்கணும் ப்ராப்பர்லி, இந்த மூன் ஃபர்ஸ்ட் அதுல வந்து முதல் செட்டில் ஆகி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற பிளானட் சோலார் சிஸ்டத்துல இருக்க மற்ற பிளானட்ஸுக்கு போகக்கூடிய ஒரு ஃபர்தர் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. எடுக்க முடியாதான்னு கேக்குறாங்க. It was now his turn to say, you may be right, but இப்போ அவன் அப்படியே பெருமூச்சு விடுறான், விட்டுட்டு நீங்க சொல்றது சரிதாம்மா ஆனா அப்படின்னு இழுக்கிறான். சொல்லாம ஆனா என்ன, பட் வாட், ஆனா என்ன, how do I know, எனக்கு எப்படி தெரியும். He longed to tell her about the flight he was longing for and about how nervous he had been when confronted by the selection commission. He longed னா இந்த இடத்துல longedன்றது பெருமூச்சு வருது. அவன் விரும்பக்கூடிய அந்த விமானம் பற்றி அம்மாவுக்கு சொல்ல விரும்பினான், எப்படி நான் போய் பண்ண போறேன், ரிசர்ச் பண்ண போறேன்றது. பட் இது வந்து அந்த தெரிவு செய்யற ஆணையத்தின் மூலம் அவனுக்கு வந்து எவ்வளவு ஒரு பதட்டத்தோட அவன் அந்த வேலையை செலக்ஷன் பண்ணியிருக்கான்றத பத்தி அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க. தென் அவனை சோதிச்சுக்கிட்டான். இதுவே வந்து அவன் கிளம்புறதுக்கு முன்னான கடைசி சந்திப்பா இருக்கணும், அதையே வீண் செய்யணும். அதாவது என்னன்னா, இப்ப இந்த ஸ்பேஸ்ல இருந்துகிட்டே அடுத்த ஒரு லெவலுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். சோ அடுத்த கேலக்சி அடுத்த ரிசர்ச்சுக்கு போகும்போது கண்டிப்பா திருப்பி அவனோட அம்மாவோட எர்த்ல போய் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. சோ இதுவே அவனை வந்து கடைசி அவங்கள பாக்குற மாதிரி இருக்கும். இங்க திருப்பி எப்போ அவன் அவங்கள போய் பார்க்க போறானே தெரியாது. சோ why spoil it? அதுக்கு முன்னாடி நம்ம பரப்புறதுக்கு முன்னாடியே ஏன் நம்ம தேவையில்லாம விவாதத்துல வீணா ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். சீக்கியர் அந்த வின் ஃபேஸ் எங்க இருக்கு பாருங்க, அந்த இடத்துல அந்த 2 இருக்கு பாருங்க. தென் நெக்ஸ்ட், mothers were all the same and she was here to get upset. எல்லா அம்மாவுமே ஒரே மாதிரிதான். மகன் வந்து வேற கிரகத்திற்கோ இல்ல தொலைதூரங்களுக்கோ சொல்றத நினைச்சாலே
அவங்க நிச்சயமா மனம் வருத்தப்படுவாங்க. எஸ், இஸ் இட் ரியலி கரெக்ட்? We never leave our parents after getting the job. When we go for any other countries, we have to take them. பொதுவா அந்த அளவுக்கு நம்ம சம்பாதிச்ச நம்மளோட இடங்கள்ல நம்ம பேரண்ட்ஸோட இருந்து நம்ம சம்பாதிக்கிறது மட்டும்தான் நமக்கு பெஸ்ட். அதை விட்டுட்டு அதிக தூரம் ஒரு வேலைக்காக பேரண்ட்ஸை விட்டுட்டு போனா கண்டிப்பா எந்த பேரண்ட்ஸுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இட் இஸ் நேச்சர் ஃபார் ஆல் த parents, especially mother. He felt good listening to her. It didn't matter what she was talking about. He just wanted to hear the voice that was so dear to him. He felt good listening to her. இப்போ அவன் என்ன செய்யறான்? அம்மாவோட பேச்சு, அம்மா என்ன பேசுறாங்களோ அந்த பேச்சுக்கு செவி சாய்க்கிறதுனா அது சரி சரின்னு கேட்கக்கூடியதும் அதோட நன்மை என்னன்றதை உணர்ந்துட்டான். அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றது இப்ப அவனுக்கு தேவை இல்லை. அவன் நேசிச்சு அவனோட அம்மாவோட குரலை மட்டும் கேட்கறது தான் இப்போதைக்கு அவனுக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. சோ அம்மாவின் குரலை கேட்பதுல அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி உண்டாயிடுச்சு, சந்தோஷம் ஆயிடுச்சு. So dear, that is one day he just wanted to hear the voice that was so dear to him. Then, do you know why people settle down on the moon so easily? உனக்கு தெரியுமா ஏன் மக்கள் நிலால குடியேறது ரொம்ப சுலபமா இருக்குன்னு அப்படின்னு அம்மா ஒரு தத்துவ ஞானி போல கேட்டாங்க. ஏன்னா அவங்க என்னது, அந்த நிலா அவற்றின் சொந்த சூரியனோட கீழே அதுக்குரிய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த புவி ஈர்ப்பு தளத்துல பூமிக்கு ரொம்ப ரொம்ப ஈர்ப்பு தளத்துல இருக்கு. So first natural satellite moon, isn't it? She was philosophizing. It's because they are in the gravitation field of their native earth. Under the native sun, it is a space allotted to us by nature. But if you leave your sun, anything might happen. But என்னதான் இந்த இயற்கை நமக்கு ஏற்படுத்தி தந்த ஒரு அமைப்பு நிலான்றது. ஆனா நமக்கான சூரியனை விட்டு நம்ம விலகினா என்ன வேணாலும் ஏற்படலாம். பூமியில இருந்தாதான் இந்த சூரியனோட அப்சர்வேஷன் நமக்கு கிடைக்கும். அதை விட்டு விலகும் போது நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. He listened and listened as if drinking water from a spring on the earth in the shade of trees. His mother, looking in the direction of the vast blue globe, lowered her voice and continued. பூமியிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த ஊற்று நீரை மரத்தோட அடியில இருந்து குடிக்கிறது போல அம்மாவோட வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தான். சோ தண்ணி கிடைக்காத ஒரு இடத்துல ஊற்று தண்ணி நல்லா சுத்தமா நல்லா இருக்கும். அந்த தண்ணிய ஒரு மரத்துக்கு அடியில இருந்து இலைப்பார குடிச்சோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்ல அம்மாவோட வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தான். அப்போ அவனோட அம்மா என்ன சொல்றாங்க, அந்த ஒரு பரந்த நீல உலகம், பூமி பூமி நம்ம ஸ்பேஸ்ல இருந்து பார்த்தோம்னா ஒரு ப்ளூ கலர்ல இருக்கும். அந்த உலகத்தோட திசையை பார்த்துக்கிட்டே தன்னோட சின்ன குரல்ல, தன்னோட சன்னமான குரல்ல தன்னோட பேச்ச தொடர்ந்துட்டு இருந்தாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. Look son, isn't it a miracle? பாரு, அது ஒரு அதிசயம் இல்லையா? The earth floats through the space all by itself. பூமி விண்வெளியில அதுவா மிதக்குது. இங்க இருந்து பாரு, அந்த பூமி எப்படி விண்வெளியில மிதக்குதுன்னு பாரு. See the snow cap on the pole and the glittering ocean, the cradle of life, and you want to leave this fabulous beauty? இங்க இருந்து பாரு, பூமி எப்படி அதுவா மிதக்குது. அதனோட துருவங்கள், அந்த போல், அந்த நார்த் போல் சவுத் போல் அந்த துருவங்கள்ல உள்ள பனியை பாரு. அண்ட் கிளிட்டரிங் ஓசன், அந்த கடலை பாரு. தூரத்துல இருந்து பார்க்கும் போது அந்த மினுக்கிற கடலை பாரு. வாழ்க்கை படகு போல உள்ள இந்த அற்புதமான பியூட்டியெல்லாம் விட்டுட்டு நீ வெளியே போறியா மகனே அப்படின்னு கேக்குறாங்க. He suddenly saw everything with different eyes. He saw how beautiful his native planet was, a real wonder of nature. உடனே அவன் என்னது, தன்னை சுத்தி இருக்கதா இப்ப ஒரு வித்தியாசமான பார்வையில பார்த்தான். இதுவரைக்கும் அவனோட ரிசர்ச் இன்னொரு கேலக்சி இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன்லயே பார்த்தான்.
இப்ப அம்மா இங்க இருந்து அந்த பூமியோட அழக வர்ணிச்சு சொல்லும் போது இப்ப அந்த பூமியை ஒரு வித்தியாசமான கோணத்துல அவன் பாக்குறான். And a real wonder of nature, he saw how beautiful his native, தன்னுடைய இந்த நேட்டிவ், அவனுடைய அந்த உண்மையான உலகம், தன்னுடைய உலகம் எவ்வளவு அழகானதுன்றத இப்ப பார்க்க ஆரம்பிச்சான். தென் இயற்கையின் a real wonder of nature, இயற்கையின் உண்மையான அதிசயம் இந்த உலகம் தான், அதாவது பூமி தான் அப்படின்றத அவன் பார்க்க ஆரம்பிச்சான். He had never felt that way before. His heart ached. இதுவரைக்கும் உணராத வகையில அவனோட இதயம் இப்ப ரொம்ப அப்படியே ஹார்ட் மனசு ரொம்ப பாரமா இருந்துச்சு. When will you take your holidays? அம்மா இப்ப கேக்குறாங்க, எப்ப நீனு லீவ் எடுக்க போற? I don't know, mother. That's why I asked you to come. I don't know when we will see each other again. எனக்கு தெரியலம்மா, அதனாலதான் நான் உங்களை இப்ப வர சொன்னேன். நாம மறுபடியும் எப்போ பாப்போன்றது எனக்கே தெரியல அப்படின்னு அந்த பையன். But he knew very well that there would be no holidays and that his mother was seeing him for the last time. But அவனுக்கு நல்லா தெரியும், இனி அவனுக்கு லீவே கிடையாதுன்றதையும், அவங்களோட அம்மாவை சந்திக்கிறது இதான் கடைசி சந்தர்ப்பன்றதையும், மேலும் என்னது அந்த பெரிய பிரம்மாண்டமான பயணம் அவனை கூட்டிட்டு வந்திருக்க, அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்க இந்த பிரம்மாண்டமான பயணம்ன்றதையும் அவனோட மனசு அப்படியே சில் அப்படின்னது அப்படியே ஒரு சிலிர்க்க வச்சிருச்சு. லாஸ்ட்ல நம்ம அம்மாவை பார்க்க போறோம், நம்ம இந்த இயற்கை அழகை ரசிக்க முடியாம போயிடுச்சோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவனுக்கு வந்துருச்சு. The thought of such a tremendous journey was, tremendous ஒரு பிரம்மாண்டமான பயணம், underline tremendous journey was already sending a chill through his heart. At least try to come in the autumn, he pleaded, in time for the apples and pears and the watermelons. So at least ஒருவேளை ஐயோ உனக்கு வர முடியாட்டாலும் குறைஞ்சபட்சம் அந்த ஸ்ப்ரிங் சீசன், ஆட்டம் சீசன், இலையுதிர் காலத்துலனாலும் நீ கொஞ்சம் வந்துட்டு போவேன், ஏன்னா அதுதான் ஆப்பிள் பேரிக்காய் அந்த வாட்டர்மெலனுக்குரிய நேரம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாவே பாத்தீங்கன்னா இன்னமும் அந்த கிராமத்துல எப்பயுமே கரெக்டா அந்த மந்த், அந்த இயர், அந்த டேட்டு இதெல்லாம் வச்சு சொல்லவே மாட்டாங்க. டியூரிங் மந்த்னா நம்ம இப்ப ஜான்வரி பிப்ரவரி சொல்லுவோம், அல்லது தமிழ் மந்த்த சொல்லுவோம், அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அறுவடை நேரம் வான்னு சொல்லுவாங்க, அல்லது என்னது மல்லிகைப்பூ சீசன் அப்ப வா, மாம்பழ சீசன் அப்ப வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீசனுக்கு வரக்கூடிய பழங்களை முன்னிட்டு அவங்க அந்த மந்த்தை மென்ஷன் பண்ணுவாங்க, இந்த டயத்துல தான் இந்த பழங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதை வச்சுதான் அம்மா நீ வா, அந்த சமயம் தான் ஆப்பிள், அந்த பேரிக்காய், இந்த வாட்டர்மெலனுடைய சீசன், அந்த டயத்துல நீனாலும் நீ வா அப்படின்றாங்க. You think I don't want to walk barefoot on the dewed grass? அது நான் அந்த பனி தோய்ந்த புல்வெளி மேல வெறும் காலோட நடக்க விரும்பலன்னு நினைக்கிறீங்களாமா? அவங்க அம்மா ஏக்கத்தோட சொல்லவும் இவன் சொல்றான், டியூ கிராஸ்னா அந்த அந்த புல்வெளி நிறைந்த பனி தோய்ந்த அந்த புல்வெளி, அதுல வெறும் காலோட நடக்க விரும்பலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? Of course you will walk on the dew grass and you could visit your relatives and friends. நிச்சயமா நீ வரணும்னு நினைக்கிறேன், நீ அந்த பனி படர்ந்த புல் மேல நடக்கணும், உன்னோட உற்றார் உறவினர்கள் மற்ற நண்பர்களை எல்லாத்தையுமே நீ வந்தா மட்டும்தான் உன்னால சந்திக்க முடியும், இங்க இருந்து எந்த கான்டாக்ட் பண்ண முடியாது, நீ அங்க வந்தாதான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரிலேஷனோட என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்றாங்க. He shrank from the thought that her son might go off into space and be lost to his relatives forever. சொன்னது அவளுடைய மகன் விண்வெளியில அந்த தொலைதூர பயணத்தை தொடங்கிட்டா தன்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமா இழந்துருவான் அப்படின்ற எண்ணத்துல அந்த தாய் தன்னோட உறக்கத்தை இழந்துட்டாங்க. அந்த உறக்கத்தை இழந்துட்டாங்க. ஐயோ நம்ம பையன் வரமாட்டானே, அவனுக்கு இந்த என்ஜாய்மெண்ட் எல்லாம் இல்லையே அப்படின்ற ஒரு இறக்கத்தை, அந்த ஒரு மனசுல ஒரு ஆதங்கம் இருக்கு. They have deepened our pond. It's full of fish now. You like fishing? ஆழமான குளத்துல என்னது இப்ப மீன் பிடிக்கிறது கண்டிப்பா மீன் பிடிக்கிறது போல இருக்கு. இந்த டயத்துல மீன்கள் நிறைய இருக்கும்.
உனக்கு ஃபிஷிங்கும் ரொம்ப பிடிக்கும் தானே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆபரேட்டர் ஆன் டியூட்டி ரிப்போர்ட் டு ஆஃபீஸ், a voice bellowed from the loudspeaker. இப்ப ஸ்பீக்கர்ல இருந்து என்ன வருது? சத்தம், ஒரு சத்தமான ஒரு குரல். a voice bellowed. bellowedனா ஒரு சத்தம் இல்லாம அந்த வாய்ஸ் அப்படிதான் அங்க கேட்கும். ஒரு அறிக்கை வருது, ஆபரேட்டர் ஆன் டியூட்டின்னு சொல்லி. Then he pushed a button and the screen. He pushed a button and the screen went dark. இப்போ ஒரு பட்டனை அவன் அழுத்தினா அந்த திரை, அந்த ஸ்கிரீன் அப்படி இருளாயிடுச்சு. அவனோட அம்மா ரொம்ப அமைதியாயிட்டாங்க. கம்மிங், வருகிறேன் அப்படின்றான். He often plays back this recording and he feels as if he is walking again with his mother on the moon, looking down at his native planet. அவன் மறுபடியும் அந்த பதிவை மீண்டும் இயக்குறான். தன் தாயோட மீண்டும் சந்திரன்ல நடந்துட்டு இருக்க மாதிரியே அவன் உணர்றான். தென் அவங்களோட குழு இப்போ வேறொரு பிளானட்டுக்கு போகுது. அவங்க தங்களோட சொந்த சூரியனை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறாங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த தொலைநோக்கி மூலம் 12 ரீகன் மேக்னிடியூட் ஸ்டார், 12 ரீகன் நட்சத்திரமா இருக்கக்கூடிய தன்னோட சொந்த சூரியனை விட்டு போறாங்க. அண்ட் இப்போது அவங்களுக்கு பூமியே கண்ணுக்கு தெரியல. அவன் என்ன செய்யறான், கீழே மேல போகும்போது கொஞ்சம் குளிஞ்சு அம்மா சொன்ன தன்னோட நேட்டிவ் பிளானட் அந்த பூமிய பாக்குறான். Their group had gone off to the galaxy, to another galaxy after all. They had left their native sun, which was now just a 12th magnitude star. அது distance பா, அங்க அளக்கக்கூடிய அந்த distance scale, visible through the telescope, and they couldn't see the earth at all. Why had they gone? Because they were young and humanity is young. Why had they gone? ஏன் அவங்க போனாங்க? அவங்க எல்லாமே இளம் வயதினர், மேலும் மனித குலம் ரொம்ப இளமையா இருக்கு, அதனால திருப்பி போறாங்க. But better than everything, our planet is a very very interesting one and very beautiful one. This is a summary part. You can stop the video and read the summary. In next class we will read the summary, mind map and one word. Then one word la identify the characters and the paragraph questions. Okay, see, this is a summary. Story talks about the love and affection between mother and son. See here, you can write it in your notebook. Okay, see. The next one, I saw that mind map. See, this is the mind map. See the mind map. When they came to the moon, she looked around and admired the moonscape. She said, I never realized it was such a beautiful place. She took her along the endless tunnels of Selenopolis, showing her the tall structures. His mother had still a young, ringing voice. So long as he could remember her, she had always liked singing. See the glossary. Coerce, confronted, departure, exotic, expedition, galaxy, orchards, fears, gods. So glossary also you will write. First one, mind map and summary, then glossary you write that. And before that you read the lesson properly. Next class we will discuss the one word and question answer. Okay.